ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து வடை செய்கிறதுக்கு அரை கப்பு கருப்பு உளுந்தை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது கருப்பு உளுந்தாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிறையா நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா ஸ்மூத்தாக அரையும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. இதை அரைக்கும் போதே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன். நான் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிருவேன். நீங்கள் ஒரு வேளை பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி அரைக்க தேவையில்லை, சின்னதாக பொடியாக வெட்டி கூட பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அரைச்சிருங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் வடை போடுறதுக்கு சரியாக இருக்கும். மிக்சியில் அரைக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைக்கலாம். ஆனால் இந்த சின்ன அமௌண்ட்டு செய்கிறதுக்கு மிக்சியே போதும். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து இந்த வடை மாவு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இந்த அரிசி மாவு இந்த வடைக்கு ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அரிசி மாவு சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா உளுந்து ஊற வைக்கும் போதே கொஞ்சம் அரிசியும் சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பாக வரும். கடைசியாக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த வடை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா ஒன்றா இந்த வடையை போட்டு எடுத்துடலாம். இந்த கருப்பு உளுந்து வடை நம்ம சாதா வெள்ளை உளுந்து வடை செய்கிற மாதிரி இல்லை. இதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால ரொம்ப பெருசாக தடியாக போடாதீங்க, சின்ன சின்னதாக இந்த மாதிரி போடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். சாப்பிட்றதுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. சின்ன சின்னதாக இருந்தால் கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. எண்ணெயில் போட்டுட்டு மெதுவான சூடு வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு பொறுமையாக இதை வேக வைங்க. இது கருப்பு உளுந்துன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. நீங்கள் ரொம்ப ஹையாக ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஓரத்தில் மட்டும் மொறுமொறுன்னு ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்யும்போது இந்த மாதிரி சின்ன பகோடா மாதிரி போடுவேன். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். வடையாக உங்களுக்கு போட முடியல இல்லை போட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி குட்டி பகோடா மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, முக்கியமாக இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. வயசுக்கு வர பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கருப்பு உளுந்து வடைலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். வயசுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு ஒரு 9 வயசுல இருந்தே சின்ன பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்து போட்டு நிறைய விதவிதமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வயசுக்கு வர காலத்தில் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. கருப்பு உளுந்து வச்சு லட்டு கூட நான் செஞ்சு வீட்டில் வைப்பேன். அது சர்க்கரை எதுவும் சேர்க்காம, ஜாகரி சர்க்கரை எதுவும் சேர்க்காம நல்ல ஹெல்த்தியான கருப்பு உளுந்து லட்டு கூட நீங்கள் செய்யலாம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான கருப்பு உளுந்து வடையை ட்ரை பண்ணி பாருங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.